வணக்க மக்களை, நீங்க பார்த்துட்டு இருக்கிற வெட்டி பெச்சுன்னா அவங்க ஜாக். நாம இந்த வீடியோல பார்க்க போறது சுந்தர் சி, வடிவேலு, கேத்தரின் தெரேசா மற்றும் பலர் நடிச்சு இப்போ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க கேங்கர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள. இந்த படத்தோட கதை என்னன்னா, அம்பாசமுத்திரத்துல ஒரு ஸ்கூல்ல கேத்தரின் தெரேசா டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல்ல ஒரு பொண்ணு திடீர்னு காணா போயிருது. இது இப்போ நடந்த சம்பவம் இல்லை, இதே மாதிரியான சம்பவம் அடிக்கடி நடக்குது. அதனால கேத்தரின் தெரேசா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதை விசாரிக்கிறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஒரு போலீஸும் அந்த ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மாறு வேஷத்துல அனுப்பி வைக்குது. அந்த டைம்ல சுந்தர் சி அந்த ஸ்கூல்ல பிடி வாத்தியார ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணதுமே அந்த ஸ்கூலோட சேர்மேன் மைன் கோபியும் அருள்தாஸும் ஏகப்பட்ட அட்டகாசங்கள் அந்த ஸ்கூல்லையும் ஊரு சுத்தியும் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவர் தட்டி கேட்கிறாரு, அவங்கள தட்டி தட்டி கேட்டுட்டு இருக்காரு. இந்த சுந்தர் சி யாரு, அவர் எதுக்காக அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காரு, அவர் வந்ததுக்கான உண்மையான காரணம் என்னன்ற கேள்விகளோட அந்த கேள்விகளுக்கு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பதில் சொல்லக்கூடிய படம் தான் இந்த கேங்கர்ஸ். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைட் பார்த்தரலாம். சுந்தர் சி அண்ட் வடிவேலு அகைன் 15 வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் இந்த கேங்கர்ஸ். அதனாலேயே இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருந்துச்சு. ஏன்னா தமிழ் சினிமால இப்போதைக்கு காமெடி பஞ்சங்கிறது அதிகமாவே இருக்கு. அது அப்பப்போ கொஞ்சம் தனிக்கிறவர் சுந்தர் சி தான். அவரோட படங்கள்ல கொஞ்சம் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும், கலகலப்பு மாதிரி. அவரோட படத்துல வடிவேலு திருப்பி சேர்ந்து நடிக்க போறாரு. அதனால கொஞ்சம் காமெடி நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்த படம் தான் இந்த கேங்கர்ஸ். அதை இது பூர்த்தி பண்ணிச்சான்னு கேட்டா ஓரளவு பூர்த்தி பண்ணிருக்கு. வடிவேலு சந்தான பாரதியை கலாய்க்கக்கூடிய அந்த அரமண்டைய சீனு, அதுக்கப்புறம் தம்பி நான் யாரையும் அடிச்சதில்லை எதையும் அடிச்சதில்லைன்னு சொல்ற அந்த ஒரு நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு சீனு, வைகை புயல் சார்லஸ் வேஷத்துல பண்ணக்கூடிய சில காமெடி, காஃபில மீச விழுகிறது, பக்ஸு கூட சில காமெடின்ட்டு கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ்ல ஒரு ½ அன் அவர் காமெடி நல்லாவே இருந்துச்சு. லேடி கெட்டப் போட்டு வந்திருப்பாரு, ஒரு வயசான பாட்டி கெட்டப். அந்த காமெடிலாம் இன்னும் அல்டிமேட்டாவே பண்ணியிருந்தாங்க. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. கிரிஞ்சாவோ போரிங்காவோ கிடையாது. செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி விட பெட்டராவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி சுந்தர் சி பாத்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸை விட காமெடிக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஆனா இந்த படத்துல ஃபைட் சீக்வன்ஸை காமெடி எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு வச்சிருக்காரு. அதனால கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. அதுக்குன்னு தெலுங்கு படத்துல வர அளவுக்கு எல்லாம் கிடையாது, நார்மலா இருந்துச்சு. எந்த அளவுக்கு சுந்தர் சி ஃபைட் பண்ணா நம்ம ஏத்துக்குவோமோ அதே மீட்டர்ல தான் வச்சிருந்தாரு. ஓகேவாவே இருந்துச்சு. அது ஹீரோனுக்கு இந்த படத்துல மற்ற படங்கள் மாதிரி கிளாமர் ஓவரா கொடுக்காம லைட்டா கொடுத்திருந்தாரு. அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டோரி லைனுமே லைட்டா எழுதியிருந்தாரு. அதனால பாக்குறதுக்கு கொஞ்சம் டீசென்டாவே இருந்துச்சு அவங்களோட ரோலு. வழக்கமா சுந்தர் சி வடிவேலுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அவங்க கூட சேர்ந்து நடிச்ச காமெடியன்ஸ் பக்ஸ், முனிஸ்காந்த் இவங்களுக்குமே கொஞ்சம் கேரக்டர் ரைட்டிங் நல்லா எழுதியிருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா அவங்களோட நம்ம கனெக்ட் ஆகுற அளவுக்கு கிளைமேக்ஸ்ல எல்லாம் அவங்கள பார்த்து நாமளே பரிதாபப்படுவோம். அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே போயிருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சுந்தர் சி அவருக்கான அந்த அளவுக்குள்ள தான் நடிச்சிருந்தாரு. வடிவேலு வழக்கம் போல கொஞ்சம் அல்டிமேட்டா பண்ணியிருந்தாரு. என்ன அவரோட வழக்கமான பாடி லாங்குவேஜும் டைமிங் காமெடியும் இதுல கொஞ்சம் மிஸ் ஆகுது. பிளாஷ்பேக் போர்ஷன்ல வர வாணி போஜன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை கொஞ்சம் நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. ஆனா கேத்தரின் தெரேசா தான் அவங்களோட ரோலை அந்த அளவுக்கு நல்லா பண்ணலையோன்னு தோன்ற அளவுக்கு இருந்துச்சு. மியூசிக் இந்த படத்துல அந்த அளவுக்கு இல்லைனாலும் அங்கங்க வர்ற காமெடிக்கு ஏத்த அளவுக்கு கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் நீட்டாவே இருந்துச்சு. பட் பாடல்கள் தான் நம்ம கேட்கிற அளவுக்கு கிடையாது, பாஸ் ஆகி போற அளவுக்கு தான் இருந்துச்சு. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் சைட் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்னா இந்த படத்தோட டியூரேஷன் தான். இந்த படம் 2 மணி நேரம் 45 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு நீள படமா இருக்கு. அதனாலயே நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு போர் அடிக்குது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல கூட பரவாயில்லாம மேட்ச் பண்ணிட்டாங்க. படத்தை 2 மணி நேரம் 10 நிமிஷம் 2 மணி நேரம் 5 நிமிஷம்னு கட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் இன்னுமே பயங்கர எங்கேஜிங்கா போயிருந்திருக்கும். பட் கொஞ்சம் லென்த்தியா படத்தை கொண்டு வந்து போர் அடிக்க வச்சிட்டாங்க. அதே மாதிரி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே ஒரு பிலோ ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஹாஃபா தான் இருந்துச்சு. வடிவேலு பண்ற காமெடி கூட அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. வைகை புயலோட இன்ட்ரோ, வடிவேலுக்கும் சுந்தர் சிக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷன், குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பெனால்டி ஷாட் அடிப்பாரு அவரோட இன்ட்ரோல, அதெல்லாம் ரொம்ப மொக்கையாத்தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எப்படி தலைநகரம்ல ஹீரோயின சுந்தர் சியும் வடிவேலும் லவ் பண்ணி காமெடி பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த படத்துல ட்ரை பண்ணிருக்காங்க. கேத்தரின் தெரேசாவை வடிவேல் கரெக்ட் பண்றதுக்காண்டி சில காமெடிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதெல்லாம் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல.
இது மட்டும் இல்லாம சில லாஜிக் நிரல் காட்சிகளும் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா சுந்தர் சி இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, மக்கள் வந்து என்னோட படத்துல சில எக்ஸம்ஷன் கொடுத்துருவாங்க, நான் லாஜிக்கே இல்லாம சீன்ஸ் வச்சாலும் ஏத்துக்குவாங்கன்ட்டு. என்ன பண்றது, அவரா சொல்லிக்கிறாரு போல. அந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ் இந்த படத்துலயுமே இருக்குது. அதுல குறிப்பா என்னன்னா, ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல சுந்தர்சியை வந்து ஒரு இரும்பு கம்பியால அவர் கையில அடிப்பாங்க. அடிச்ச அடியில அவரோட கைக்கு எதுவும் ஆகாது, ஆனா அந்த இரும்பு கம்பி அப்படியே வளைஞ்சு போயிடும். அதை பார்க்கும்போது பயங்கர சிரிப்பா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்க கேத்ரின் தெரேசாவை ஒரு கிளப்ல ஐட்டம் டான்ஸ் ஆட வச்சிருந்தாங்க. அதுவுமே என்னடா டீச்சரை போய் ஆட வைப்பீங்கன்ற அளவுக்கு இருந்துச்சு. ஆனா அவரே அதே இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நான் வந்து அந்த அளவுக்கு ஐட்டம் டான்ஸுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு. ஆனா இதுல பண்ணியிருக்காரு. வில்லன்ஸுமே நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்குறதுக்காண்டி அளவெடுத்து செஞ்ச மாதிரி தான் இருக்காங்க. வர்றாங்க, அடி வாங்குறாங்க, போறாங்க, வர்றாங்க, அடி வாங்குறாங்க, போறாங்க. சின்ன வில்லத்தனை கூட பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் நம்மளுக்கு விறுவிறுப்பு ஏத்துற அளவுக்கு. மற்றபடி இந்த படம் ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் பிலோ ஆவரேஜா போனாலும் செகண்ட் ஹாப் கொஞ்சம் அபோவ் ஆவரேஜா போய் படத்தை ஒரு டீசென்டான ஓகேஸான படமா நம்ம சுந்தர்சி கொடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு வெட்டி பேஜோட ரேட்டிங் 2.75 அவுட் ஆஃப் 5. உங்களுக்கு பொழுது போகல, டைம் பாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை தியேட்டர்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு ஓகேஸான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். குலுங்கி குலுங்கி சிரிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் நார்மலா ஸ்மைல் பண்ற அளவுக்காவது இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டட்டா பை பை.